This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தாம் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் 3 லட்சம் வாக்குகளுக்கும் அதிகமான வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். கேரளாவின் வயநாடு தொகுதியில் இருந்து 2019 மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட ராகுல் காந்தி 2024 தேர்தலிலும் அதே தொகுதியை தேர்ந்தெடுத்து போட்டியிட்டார். அங்கு அவர் 6,47,000க்கும் அதிக வாக்குகளை பெற்றார். இதன் மூலம் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் ஆனி ராஜாவை 3,50,000 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் தோற்கடித்தார். இதேபோல ராய்பரேலி தொகுதியில் ராகுல் காந்தி 3,90,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். 6,88,000 வாக்குகளை பெற்ற ராகுல் காந்தி 2,98,000 வாக்குகளை பெற்ற பாஜக வேட்பாளர் தினேஷ் பிரதாப் சிங்கை வீழ்த்தியுள்ளார். 5 ஆண்டுகளுக்கு முன்பு இதே தினேஷ் பிரதாப் சிங்கை சோனியா காந்தி 1,67,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்திருந்தார். அதனை காட்டிலும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் இம்முறை ராகுல் காந்தி வெற்றி பெற்றுள்ளார். 2019 ஆண்டு மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் வென்ற ஒரே தொகுதியாக ராய்பரேலி இருந்தது. 2004 முதல் 2019 வரை அமேதி மக்களவை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ராகுல் காந்தி 2019 கேரளாவின் வயநாடு தொகுதியில் போட்டியிட்டு மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த முறை வயநாடு, ராய்பரேலி தொகுதிகளில் வெற்றி பெற்றதன் மூலம் எந்த தொகுதியை தக்க வைக்கப் போகிறார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.